கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தையின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 81ஆம் சங்கீதம், அதில் 16ஆம் வசனம். சங்கீதம் 81:16 அதன் பின்பகுதி. கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். மாதத்தின் முதல் நாளாக இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்னவென்றால், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கன்மலையின் தேனினால் திருப்தி ஆக்கப்படும் மாதமாக இருக்க போகிறது. இந்த வசனம் முழுசாக என்ன சொல்லுகிறது பார்ப்போம். உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். தேன், நிறைய தேன்ல நிறைய வெரைட்டிஸ் உண்டு, நிறைய மருத்துவ குணங்கள் உண்டதுக்கு நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ஒவ்வொரு பூக்கள் இருக்கிற ஒவ்வொரு பழமரங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல இந்த தேனோட டேஸ்ட் மாறும் அப்படிம்பாங்க. ஆனா இதுல என்ன சொல்றது, கண்மலையின் தேன், மலை தேன் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். ஆனா மலை தேன் சாதாரண தேனோட கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா மலையில காட்டுக்குள்ள இருக்க புஷ்பங்கள், காட்டுக்குள்ள இருக்க செடிகள்ல இருந்து எடுக்கிற தேன், எடுக்கப்படுகிற தேன், தேனியின் மூலமா சேகரிக்கப்படுகிற தேன், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்பாங்க. தேவன் சொல்கிறார், கண்மலையின் தேனினால் தி பெஸ்ட். இது சாதாரண மனிதர்களால அதை போய் எடுக்க முடியாது, அதுக்கு ட்ரெயின்ட் ஆளுக வேணும், தனியான இதுகள் வேணும். அப்ப தேவன் உங்களுக்கு கொடுக்குற காரியம் எல்லாமே தி பெஸ்டாக இருக்க போகிறது. இந்த மாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதே உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. அதனால்தான் உசிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன்னு சொல்லவில்லை, கோதுமையினால் போஷிப்பார்னு சொல்லவில்லை. உசிதமான தி பெஸ்ட் கோதுமையால, தி பெஸ்ட் உணவினால. கோதுமைனால ஒரு சாப்பாடு, உணவு, அது ஒரு உணவு பாண்டம். அதே போல தேன், அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது, உணவு பாண்டம் அதுவும். அப்ப தி பெஸ்ட் காரியங்களால இந்த மாதம் நீங்க போஷிக்கப்பட போகிறீங்க. ஒரு அருமையான வேலை, அருமையான உறவு, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல வேலை, நல்ல திருமண வாழ்வு, நல்ல திருமண காரியங்கள், மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல மனைவி, பார்க்குற தொழில ஒரு அபிவிருத்தி, எல்லாமே சகலமும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக நடக்க போகிறது. நன்மைக்கு ஏதுவாக சகலமும் நடக்க போகிறது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதை விசுவாசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். தேவன் உங்களை கண்மலையின் தேனினால், தி பெஸ்ட் காரியத்தால் இந்த மாதம் உங்களை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அப்ப இந்த மாதம் நீங்க திருப்தி அடைய போகிற ஒரு மாதம். நல்ல வருமானம் வரப்போகிறது, வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. எல்லா இடத்துலயுமே நீங்க உயர்வு தேவன் கட்டளையிட போகிறார். கண்மலையின் தேனினால் தி பெஸ்ட் காரியத்தினால எல்லாத்துக்கும் கிடைக்கிற காரியங்கள் கிடையாது. அருமையான தி பெஸ்ட் காரியத்தினால் தேவன் உங்களை போஷிக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உங்கள் குறைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை பார்க்கலையே, இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில சிரிக்கலையே, இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் சமாதானமாவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவன் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் தான், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவார். உசிதமான கோதுமையால் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஒரே ஒரு காரியம், தேவன்கிட்ட விசுவாசிங்க. கண்மலையின் தேனினால் திருப்தி ஆகுவேன் வாயிலை திறந்து சொல்லுங்க. உசிதமான கோதுமையால் தேவன் என்னை போஷிப்பார் வாயிலை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அநேக அடையாள அற்புதங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்க தேவனுடைய அடையாள அற்புதங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்காக நன்றி சொல்லும் மாதமாக இருக்க போகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உசிதமான கோதுமையால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எஸ், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உசிதமான கோதுமையால் போஷிக்கப்படும் மாதமாக இருக்க போகிறது ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த மாதம் நீர் வைத்திருக்கும் அற்புதமான அதிசயமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, தேவனை நீர் வைத்திருக்கும் உசிதமான கோதுமையாலும் கண்மலையின் தேனினாலும் அவர்களை போஷிப்பேன், அவர்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்தது போல அல்ல, இனி புதிய உயர்வுகளை, புதிய சந்தோஷ சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. வேலை பார்க்கும் இடத்திலே உயர்வுகளும், படிப்பிலே உயர்வுகளும், அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் சகல காரியமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன் என்ற வாக்கு அவர்கள் சொந்தமாட்ட மாட்டவர்கள்.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.